துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க சுகமா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க ஜெப கருத்துக்கள் நிறைவேறுகிறது. ஆமென். நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து ஒரு ஸ்மைல் பண்ணி நல்லா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை இன்று வாழ்த்துகிறேன். நீங்க மனதுல எதை குறித்து ரொம்ப பாரப்பட்டு வந்திருக்கிறீர்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் செயலாற்றுகிறார். இயேசுவின் நாமத்திலே அந்த பாரங்களும் சுமைகளும் உங்கள் வாழ்வை விட்டு அகன்று போகிறது. நீங்க நல்லா இருப்பீங்க. நிச்சயமாக அற்புதம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கக்கூடியவர். ஆமென். நாங்கள் நேற்றைய மாலை வேளை சிவகாசியிலிருந்து நற்செய்தி கொடுத்த இரவுல முடித்து விட்டு வருகிறோம். வரும்பொழுது ஒரு தங்கை போன் பண்றாங்க, பிரதர், என்னுடைய மாமனார் திடீரென்று அவருடைய உடல்ல உள்ள ஒவ்வொரு அவயங்களும் செயலிழந்தது. அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் வச்சாச்சுன்னா டாக்டர் சொல்றாரு டைம் அவ்வளவுதான், முடிஞ்சது. அவர் கண் திறந்து பார்த்தா ஏதாவது சொல்லலாம் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்யறதுன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட். உடனடியாக அந்த சகோதரி சொன்னேன், உங்க மாமா காதுல போய் இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி நாங்கள் வந்து கொண்டிருந்த பொழுதே நாங்கள் சொல்லுகிற அந்த ஜெபத்தை அவருடைய காதுகளிலே சொல்லும்படி சொல்லி முடித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், கண்டிப்பாக அவன் ஜீவனை பெற்றுக்கொள்வான். பிரைஸ் தி லார்ட். அவன் காரணம் சொன்னேன், இன்னைக்கு நைட் முடிகிறதுக்குள்ளே அவர் கண் விழித்து விடுவார். ஆண்டவர் நிச்சயமாக உங்க மாமாவை சுகப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். காலை வேளையில் அந்த சகோதரி முதல்ல போன் அவங்க பண்ணி சொன்னாங்க, ஆண்டவர் சிறிது நேரத்திலே அவர் கண் திறந்து விட்டார், அபாய கட்டத்தை தாண்டி விட்டார், நலமாக இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம திறமசாலி அல்ல, தேவனே அனைத்திற்கும் உரியவர். அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலும் ஆண்டவர் உங்க உள்ளத்துல நீங்க யாருக்காகலாம் ஜெபிக்கிறீங்களோ, என்ன பிரச்சனையை நீங்க மைண்ட்ல பண்ணிட்டு வந்திருக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் இந்த நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய பகுதி ஆனா நல்லா கவனிக்கணும், அப்பனாதான் உங்களுக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட். தூங்குவீங்களா கவனிப்பீங்களா? சொல்லுங்க, முதல்ல முடிவு பண்ணிடணும். அல்லேலூயா. தூங்கணும் அப்படின்னா தூங்கலாம். அது நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்றது இல்லை. ஏன் தெரியுமா? வீட்டில் தூங்கல, சரிப்பா எங்கேயாவது தூங்கிட்டு போட்டும். அல்லேலூயா. அப்ப தூங்குனா தூங்குன மாதிரி வந்த மாதிரியே நீங்க என்ன செய்வீங்க? போவீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விழித்திருந்து கவனித்து கடவுளுடைய வசனத்தை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் பெருகி வரும். ஆமென். சரி, இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் திருத்தூதர் பணிகள் 20ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் திருத்தூதர் பணிகள் 20ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக் கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை
என்றும் கூறினேன். அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பவுல் இந்த பகுதியிலே அன்றைய ஆதி திருச்சபைக்கும் இன்னைக்கு வாழக்கூடிய நமக்கும் சொல்லுகிற செய்தி என்னன்னா, நம்ம வாழ்க்கையில கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க, விரும்புறேன். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிற அநேகர் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஏழையாக, அவமானத்துல, நிந்தையில, கடன் பாரத்துல, கஷ்டத்துல, நஷ்டத்துல எத்தனையோ பேர் வந்திருக்கிறார்கள். நான் என்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு தொடக்க ஒரு முதல் 5 ஆண்டு காலத்துல நான் அருட்தந்தை ஜி ஜோசப்போடு 4-5 ஆண்டுகள் தந்தையோடு கூட அந்த பயணித்த காலம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நாங்க அநேகரை ஆண்டவர் சுகப்படுத்தின காலம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறேன். அப்போ ஒரு மனிதன் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டார். நல்லா கவனிக்கணும், அவருக்கு கேன்சர். டாக்டர் சொல்லிட்டாங்க, இவர் இருக்க மாட்டாரு, நீங்க இருக்கிறவரை அவருக்கு நல்ல சாப்பாடுலாம் கொடுத்து என்னெல்லாம் கேட்கிறாரோ கொடுத்துருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ். அப்போ அந்த நபரை அவருடைய துணைவியார் பிள்ளைகள் வந்து அழைத்து வந்து லைன்ஸ்டோன் பங்களால தந்தை ஃபாதர் இருக்கும் பொழுது குடும்பமா உட்கார்ந்து அழுதுகிட்டே வர்றாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த மனுஷன் சாக போறாரு, எனக்கு இவரை விட்டு ஆதரவு இல்லை என்று அழுகிறார்கள். அப்போ ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபித்தோம். தியானத்தில் இந்த குடும்பம் பங்கெடுத்தார்கள். ஜெபம் முடிந்தது, தியானம் முடிந்தது. அப்ப அந்த குடும்பத்துக்காக சிறப்பாக ஜெபித்து ஆண்டவருடைய இரக்கத்துக்காக மன்றாடினார். ஆண்டவர் நல்லவர், அவர் மன்றாட்டை கேட்கிறவர். அல்லேலூயா. இப்போ அடுத்து அவங்க செக்கப்புக்காக போனாங்க. போன பொழுது அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம், ஒரு அற்புதம் நடந்து விட்டது. உடனே சில 2 நாட்கள்லயே அந்த அம்மா சொன்னாங்க போன் பண்ணி, ஃபாதர் ஆண்டவர் எங்க மேல கிருபை காண்பித்து விட்டார். என்னம்மா? நான் நேரில் வந்து சொல்றோம் அப்படின்ட்டு கணவரை அழைத்து கொண்டு வந்தாங்க. அந்த மனுஷன் நல்ல அழகா வந்து நிக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாங்க, இவருக்கு கேன்சரே இல்லை. டாக்டர் அவரை சோதித்து விட்டு சொன்னார், உங்க கணவருக்கு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்ல இருக்கு, லாஸ்ட் ஸ்டேஜ் சொன்னோம். ஆனா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இவருக்கு மரணமே தோத்து போச்சு, ஆண்டவர் இவரை உங்க கணவர் நல்ல சுகமா இருக்கிறார். உடனே சாட்சி சொன்னாங்க, லட்டுலாம் வாங்கி கொடுத்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஆனா கொஞ்ச நாள் கழித்து நானும் அருட்தந்தை அவர்களும் அப்படியே நம்ம ஒரு குறிப்பிட்ட பகுதியை நோக்கி பயணத்துக்கு தியானம் கொடுக்க போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா ஃபாதர் வண்டியை நிப்பாட்டிட்டு பார்க்குறாரு. பார்த்தா எந்த மனுஷன் சுகமாயிட்டு கேன்சர் நோய் சுகமாயிட்டுன்னு சொன்னானோ அந்த மனுஷன் நல்ல மூக்கு மூட்டை குடிச்சு ரோட்ல என்ன செய்யறான், ஒரு ஓரமா விழுந்து கிடக்குறான். என்ன பார்த்து கேட்கிறாங்க, ஃபாதர் ஜேம்ஸ் அடையாளம் தெரியாடா? டேய் பாடுறா அவன் யாருன்னு. எப்பா சாட்சி சொன்னானே அவன் தான்பா. அப்போ அவனை விட்டுட்டு அடுத்த நாள் அவன் வீட்டுக்கு தேடி போனோம். ஏயா கேன்சர் எல்லாம் சுகமாயிட்ட, நீ இப்படி குடிச்சிட்டு கிடக்குறியா என்று சொன்ன பொழுது அந்த மனுஷன் ரொம்ப சிரிச்சுட்டே சொன்னா, சாமி உங்களுக்கு விவரம் பத்தாது, டாக்டர் என் ரிப்போர்ட்டை எவன் ரிப்போர்ட்டையோ என் ரிப்போர்ட்ல எழுதி வச்சு, எவன் ரிப்போர்ட்டையோ என் ரிப்போர்ட்ல எழுதி வச்சுட்டான். அதனால உங்களுக்கு விவரம் பத்தாது, எனக்கெல்லாம் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பே. அப்படியா? சரிப்பா. போயிட்டோம். 2 மாதம் கூட ஆகல. திரும்பவும் போன் போய் பார்த்தோம். கழுத்துல டியூப்பு, வாய் வழியா வரும்ல, அதுக்கு மேல டீப்பு வழியா சளி வந்துகிட்டு இருந்துச்சு. கடைசியில் நாங்கள் ஜெபித்தோம். ஆனால் 3 நாள்ல இறந்தே போனான், செத்தே போனான். அப்படி சொன்னாதான் புரியும். ஏன் சொல்லுங்க? ஏன்? நீ இந்த உலகத்திலே தேவன் உனக்கு கொடுக்கிறது எல்லாமே, இந்த உலகத்தில் உனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் நன்மையாக உன்னிடத்திலிருந்து வெளியே வரணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிக்கணும்.
இத மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தில் உங்களுக்கு ஐஸ்வர்யமாக இருக்கலாம், இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அறிவாக இருக்கலாம், தேவன் உங்களுக்கு கொடுக்கிற எல்லாமே இந்த உலகத்துல நன்மையாக மாறுவதற்கு. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். என்ன, கடவுளிடமிருந்து கடவுள் நமக்கு என்ன செய்கிறார்னா கொடுக்கிறார். சொல்லுங்க கடவுள். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது சிறந்தது. ஆமென். பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, நீங்க பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது நல்லது. எது நல்லது? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஒரு மரம் நிறைய கனி கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்துக்கு அது போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்பா கொஞ்சம் உரம் போடுப்பா, கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்துப்பா அப்படின்னு கேட்குமா? ஏன்னா அது கேட்க வேண்டியது இல்லை. அதை பார்த்து அதனுடைய கனியை கண்ட உடனே அதற்கு கொடுக்கக்கூடிய சத்துவம், அதற்கு கொடுக்கக்கூடிய நன்மைத்தனங்களுக்கு குறைவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமான உள்ள இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் நன்மைகளை கொடுக்கிறார். ஆமென். நீங்க முதல்ல பாருங்க, இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுக்கக்கூடியது. வேகமாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அதை ஆதாமே சொன்னான், நீர் எனக்கு கொடுத்த பெண். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆதாமுக்கு யார் கொடுத்தா? ஏவாளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அதனாலதான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா, தம் ஒரே பேரான திருக்குமாரனை இந்த உலகம் வாழ்வு பெறும்படி கடவுள் கொடுத்தார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. முதல்ல ஆதாமுக்கு ஏவாளை யார் கொடுத்தா? ஆண்டவர் தான் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஏவாள் வழியாக இந்த உலகத்தில் என்ன வந்துட்டு? பாவம் வந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். யார் வழியாக பாவம் வந்துட்டு? பெண் வழியாக, ஏவாள் வழியாக பாவம் உலகத்தில் வந்து விட்டது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, பைபிள் சொல்கிறது, இப்ப இறைவன் கடவுள் இந்த உலகத்துக்கு தன் திருக்குமாரனை, தன் ஒரே பேரான திருக்குமாரனை உலகம் வாழ்வு பெறும் பொருட்டு ஆண்டவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கொடுத்தது யாரு? கொடுப்பது தேவன். ஆமென். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒவ்வொரு மனிதனுமே நாம் பெற்றிருக்கிற, நாம் வைத்திருக்கிற எல்லாம் தேவன் நமக்கு கொடுப்பது. பிரைஸ் தி லார்ட். நல்ல ரெண்டு கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் கொடுக்கிறார், நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அப்ப ஆண்டவர் கொடுப்பது எப்படிப்பட்டதுன்னா சிறந்தது. சுத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்தா அது சிறந்ததாக இருக்கும். ஆண்டவர் கொடுப்பது எப்படி இருக்கும்? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அதனாலதான் நீங்க நீதிமொழி 10:22 சொல்லுது, ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அந்த செல்வம் துன்பம் களவாது கொடுக்கப்படும் செல்வம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிறது எப்படி இருக்குமா? அது சிறந்தது. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறது எப்படி இருக்கும்? அதான் ஆண்டவர் கொடுக்கிறது சிறந்தது. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, ஆண்டவர் கொடுக்கிறது எப்படி இருக்கும்னா அது வளரும். பிரைஸ் தி லார்ட். அது பெருகும். சொல்லுங்க, என்ன செய்யும்? பாப்பா சொல்லுங்க, என்ன செய்யும்? ஆண்டவர் கொடுக்கிறது என்ன செய்யும்? வளரும். அதுல அது என்ன செய்யும்? உருவாகி கொண்டே இருக்கும். அதுல இருந்து நன்மைத்தனங்கள் வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, கொடுப்பது, ஆண்டவர் கொடுப்பது சிறந்தது. ஆமென். ஆண்டவர் கொடுப்பது வளரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற எல்லாமே என்னவா எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும், நேர்த்தியா இருக்கும். அது பிளெஸிங்கா மாறும். அது உங்களுக்குள்ள பெருக்கத்தை கொண்டு வரும். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நிச்சயமா நீங்க மனசுல
எந்த தேவையோடு வந்திருந்தாலும், எந்த கருத்துக்களை மனதில் வைத்துக் கொண்டு வந்திருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது நான் தயவு செய்து சிந்திக்க விரும்புகிறேன். தேவன் நமக்கு கொடுக்கும் அடிப்படையானது என்ன? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். நம்ம இந்த உலகத்துல சிலருக்கு கொடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நாம ஒருத்தருக்கு கொடுக்கிறோம், சிலருக்கு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. ஒரு ஒரு இடத்துக்கு போறீங்க, திடீர்னு சிலர் வருவாங்க, வந்து சாமி ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்கறாங்க. கேட்பாங்களா? வழிபோக்கர்கள் கேட்பாங்க. சில நேரத்தில் சில நேரங்களில் சிலர் கேட்பாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி கேட்கும்போது சிலருக்கு கொடுக்க பையில கை போகும், சிலருக்கு கொடுக்க பையில கை ஏன் போகாது? கொடுக்க பிரியல. என்ன கொடுக்க பிரியல? ஏமா ரெண்டு பேருமே ஒரே ட்ரெஸ் தான், அவங்களும் இத்து போன ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, அவங்களும் ஒரு அப்படி துக்கமான முகத்துல தான் கேட்கிறாங்க. ஆனா ஏன் அப்படின்னா நம்ம மனசு தோணுது, இவன் உண்மையிலே பசியில இவன் வாங்கினா போய் குடிச்சிருவான், அப்படிதானே நம்ம பார்க்கிறோம் சில நேரங்கள்ல. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற அடிப்படை காரியம் எதை வைத்திருக்கிறது? நல்ல கவனிக்கணும். அல்லேலூயா. நீங்க தயவு செய்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வேதாகமத்தை. ரோமர் 9ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். ரோமர் 9, 15, 16 படிப்பா. ஏனெனில் அவரே மோசேயிடம் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ. பிரைஸ் தி லார்ட். நல்ல கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நல்ல புரிஞ்சுக்கணும், வசனம் எடுக்கிறேன்னா எடுத்துக்கணும். ரோமர் 9ஆம் அதிகாரம் 15, 16 வசனம் என்ன போட்டிருக்கு? ஆண்டவர் சொல்றார், நானே வாசிச்சேன் முடிச்சிருந்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவனுக்கு இரக்கம் காட்டுவேன், யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவனுக்கு பரிவு காட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், நீங்க நல்ல கவனிங்க. ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? எல்லாருக்கும் இரக்கம் காமிப்பேன்னு ஆண்டவர் சொல்லல. யார் யாருக்கு, பிரைஸ் தி லார்ட், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ, யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ நான் அவர்களுக்கு இரக்கத்தை காட்டுவேன், அவர்களுக்கு நான் பரிவு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. தேவன் ஒரு மனிதனுக்கு முதல்ல கொடுக்கிறது எதன் அடிப்படையில் என்றால் அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய கொடுக்கும் தன்மை எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது? சொல்லுங்க, எதை அடிப்படையாக வைத்திருக்கிறது? இரக்கத்தை அடிப்படையாக வைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கம் தான் உங்களை என்னை உயர்த்தியது, அவருடைய இரக்கம் தான் நிலைநிறுத்துகிறது, அவருடைய இரக்கம் தான் ஆசீர்வதித்தது, அவருடைய இரக்கம் தான் இன்னைக்கு வரை உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் இருக்க வைத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பக்கத்துல கை குடிச்சிருங்க. தேவனுடைய இரக்கம் உங்க வாழ்க்கையில கொடுக்கிறது. எது அடிப்படை? என்ன? நீ வீடை கட்டியிருக்கலாம், நிலத்தை வாங்கியிருக்கலாம், செல்வத்தை சம்பாதிச்சிருக்கலாம், அது வச்சிருக்கலாம், இது வச்சிருக்கலாம், எல்லாம் எதன் அடிப்படையிலனா உன் மேல என்ன இருக்குது? இரக்கம். பிரைஸ் தி லார்ட். உங்க மேல அவருக்கு என்ன இருக்கிறது? இரக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனாலதான் பாருங்க, 2 பேதுரு 1 அதிகாரம் 3வது வசனம். 2 பேதுரு 1 அதிகாரம் 3வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் தம்முடைய மாட்சி எல்லாம் எடுத்தீங்களாமா? 2 பேதுரு 1 அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால்
Praise the Lord. Hallelujah. நீ இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய இறை வல்லமையினால் உங்கள் மீது அவர் அருளுகிறார். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை பேர் சொல்லுங்க. என் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறார். எனக்கு அவர் கொடுக்கிறார். அவர் கொடுப்பதெல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் ஊழியம் பண்ணனா எனக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு என்ன தகுதி இருக்கு? படிப்பு இருக்கா? மண்டையில அறிவு இருக்கா? என்னையெல்லாம் ஒரு மனுஷ பயலாவே மதிக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு என்னங்க இருக்குது? தேவனுடைய இரக்கம். ஆமென். உங்க வாழ்க்கையில தேவனுடைய இரக்கம் வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய இரக்கம் நம்மை உருவாக்குகிறது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த இரக்கத்தை குறித்து நீங்க நல்ல கவனிங்க. இன்னைக்கு அநேக நேரங்கள்ல அநேகருக்கு பிரச்சனை என்னன்னா, தேவன் இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை நாம் புரிந்து கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். களிமண் குயவன் மீது அதிகாரம் செலுத்துகிறதா? குயவன் களிமண் மீது அதிகாரம் செலுத்துகிறானா? களிமண் குயவன்ட்ட அதிகாரம் பண்ண முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? களிமண்ணை பார்த்திருக்கீங்களா? சரி, என்ன பிரைஸ் தி லார்ட். களிமண் குயவனை பார்த்து, ஏய் என்னைய நான் விரும்புற மாதிரி வடிவமைத்துக்கொள் அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். குயவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதுதான் யாரு? களிமண். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்குடைய வாழ்க்கையில பாருங்க, தேவனுடைய இரக்கத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்வதில்லை. அந்த இரக்கம் நம்மை அவருடைய கையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு இல்ல. அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் நினைச்சா எதை வேணாலும் செய்வேன், நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன், நான் நினைச்சா யார வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. தேவனுடைய இரக்கம் தாங்க நன்மையவே. நீங்க போஸ்டிங், நீங்க இருக்கிற எல்லாமே தேவன் உங்களுக்கு கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். சரி, அல்லேலூயா. இப்ப இந்த இரக்கத்தை குறித்து நான் சிந்திக்கும் பொழுது வேதாகமத்திலே மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம், என்ன மத்தேயு நற்செய்தி 20, எல்லாரும் பைபிளை பரட்டி கொள்ளுங்க. இந்த பகுதியை நீங்க அப்படி எடுத்து வச்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம், என்னமா இந்த 20ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா இதுல முதல் வசனத்தை நீங்க அப்படியே நீங்க ரீட் பண்ணிக்கோங்க, பரவ ரீட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு சின்ன சம்பவத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் ஒரு நாள் தன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை தேடி போறார். பைபிள் சொல்கிறது, அவர் வெளியே வந்து பார்க்கிறாரு, விடியற் காலையிலே வேலைக்கு காத்திருக்கிறார்கள். விடியற் காலை என்பது யூத வழிமரபின்படி 6 மணிக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க நம்ம பகுதியில் சில இடத்துல பாத்தீங்கன்னா உப்பளத்துக்கு வேலைக்கு போவாங்க. எத்தனை மணிக்கு போவாங்க? 4 மணிக்கு போயிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். நான் சில இடத்துல காலையில 4 மணிக்கு பார்த்தோம்னா மாதா கபில, என்னுடைய தியான இல்லத்தில் உள்ள கபில, மாதா கபில ஜெபம் பண்ணிட்டு போறீங்க. எங்க போறீங்க அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அவங்க, நான் எங்க செய்றேன்? உப்பளத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப 4 மணிக்கு போறாங்க, வாழை தோட்டத்துக்கு போறாங்க. அவங்க ஒரு 5 மணி அந்த மாதிரி போறவங்க இருக்கிறாங்க, சீக்கிரம் போறவங்க இருக்கிறாங்க. இப்போ இந்த திராட்சை தோட்டத்துக்கு அவர்கள் வேலைக்கு போறது எத்தனை மணி? 6 மணி. விடியற் காலை 6 மணிக்கு வேலைக்கு போறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ அவங்களுக்கு பேசினார் அந்த தலைவன். எத்தனை? ஒரு பைபிள் போட்டிருக்கு. என்ன அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவுமா? 1 தெனாரியம். பிரைஸ் தி லார்ட். 1 தெனாரியம் சம்பளம். 1 தெனாரியம் சம்பளம் என்னது? அன்றைய ரோம போர் சேவகர்களுடைய ஒரு நாள் சம்பளம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ரோம போர் சேவகர்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை அந்த திராட்சை தோட்ட அதிபர் என்ன செய்றாருன்னா உங்களுக்கு தர்றப்பான்னாரு. அவங்களும் காலையில 6 மணிக்கு டியூட்டி ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இரண்டாவது, நீங்க ஆண்டவர் அங்க பட்டியல் பண்றாரு, கவனிங்க. பிரைஸ் தி லார்ட்.
அந்த பட்டியலை லேசா நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை மட்டும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இதுல எத்தனை பேரை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறீர் என்றால், 3ஆம் வசனத்தை நீங்க குறிச்சுக்கோங்க. 9 மணிக்கு சில பேரை அவர் வேலைக்கு அமர்த்துகிறார், சில பேரை 12 மணிக்கு வேலைக்கு அமர்த்துகிறார், சில பேரை 3 மணிக்கு வேலைக்கு அமர்த்துகிறார், சில பேரை 5 மணிக்கும் வேலைக்கு அமர்த்துகிறார். அல்லேலூயா. எத்தனை பாட்டு இருக்கு? 6 மணி, 9 மணி, 12 மணி, 3 மணி, சாயங்காலம் 5 மணி. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப வேலை முடிந்தது, மாலை ஆயிட்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப சம்பளம் எப்படி கொடுப்பீங்க? இப்ப உங்க வீட்டுல ஒரு பெயிண்ட் அடிக்க வர்றாங்க. காலையிலே ஒருத்தர் வந்து பெயிண்ட் அடிக்க வந்துட்டாரு, காலையிலே வந்து கொத்த வேலை பார்க்க வந்துட்டாரு. ஒருத்தர் 5 மணிக்கு சாயங்காலம் வந்து வேலை பார்க்கிறாரு. நீங்க அக்கா யாருக்கு சம்பளம் முதல்ல கொடுப்பீங்க? பிரதர் யாருக்கு கொடுப்பீங்க? சீக்கிரம் அந்த மனுஷன் போட்டும் காலையிலே வந்துட்டான்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன கொடுப்பாரு? சம்பளம் கொடுத்து, ஐயா போயிட்டு வா, 5 மணிக்கு தான் வந்தான், கொஞ்சம் நங்கு நங்குன்னு தலையில கொட்டி இவனை எப்படியாவது இருக்கிற எல்லா காணையும் துப்புரவு பண்ண வச்சு இருக்கிற எல்லா அழுக்கையும் ஒற்றை எடுக்க வச்சு இவனை ஒரு 8-9 மணி நம்ம அப்படிப்பட்ட ஆள். சொல்லுங்க, நீங்க ரொம்ப தாராள பிறப்ப. அல்லேலூயா. அதுல யாராவது இழுச்சவாய் அம்பிட்டுட்டா முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். நான் அப்படி வேலைக்கு போய் ட்ரைனேஜ் எல்லாம் கூட க்ளீன் பண்ண வச்ச ஆளுக்கு இருக்காங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சும்மா நீங்க என்ன சொன்னாலும் செய்றேன்னு சொல்லிட்டீங்க, கதை முடிஞ்சது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த பகுதி சொல்லுகிறது, அவர் சம்பளம் போட ஆரம்பித்தார். எப்படி? 5 மணிக்கு வந்தா பாத்தீங்களா, அவனை கூப்பிட்டு சம்பளத்தை கொடுத்தார். எவ்வளவு கொடுத்தாரு? 1 தெனாரியத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஒரு காசு வச்சுக்கிட்டோமே, ஒரு 1000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப 5 மணிக்கு 1000 ரூபாய் கொடுத்த உடனே 6 மணிக்கு வந்த அக்கா நீ சொல்லு, நீ சொல்லுமா, நீ என்ன நினைப்ப? 5 மணிக்கு வந்தவனுக்கே 1000 ரூபாய்னா, ஒருவேளை இவர் துபாய் மன்னரா இருப்பாரு போல. அதனால நமக்கு ஏதாவது 800 ரூபாயா? 5 மணிக்கு வந்தவனுக்கு 1000 ரூபாய். அப்ப 6 மணிக்கு காலையில 6 மணிக்கு வந்தவன் 800 ரூபாய் கேட்பான். ஓஹோ, அப்ப நமக்கு ஒரு 4 மடங்கு, ஒரு 2 3000 4000 கிடைக்கும் போல. இவர் பார்க்கிறாரு, 5 மணிக்கு வந்தவனுக்கும் அதே, 3 மணிக்கு வந்தவனுக்கும் அதே, 12 மணிக்கு வந்தவனுக்கும் அதே ரூபா, 9 மணிக்கு வந்தவனுக்கும், இப்ப 6 மணிக்கு வந்தவனுக்கும் அதே ரூபா கொடுத்தார். 1000 ரூபாய் வச்சுக்கோப்பா, ஒரு தெனாரியம் வச்சுக்கோ. உடனே என்ன ஆயிட்டு தெரியுமா? சொல்லுங்க, என்ன ஆயிட்டு? அவர்களுள் கவனிப்பா, அவர்களுள் ஒரு பெரிய குழப்பம் உண்டாயிட்டு. ஏண்டா, நான் 6 மணிக்கு வந்தேன், நீ 9 மணிக்கு வந்த, நீ 12 மணிக்கு வந்த, 3 மணிக்கு வந்த, 5 மணிக்கு வந்த, உனக்கும் ஒரே சம்பளம், எனக்கும் ஒரே சம்பளமா என்று அவர்கள் வாத செய்ய ஆரம்பித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர், நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சில நேரங்களில் சில அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ஆபீஸ்ல 10 வருஷம் 20 வருஷம் சிலர் அதே நிலைமையில இருப்பானா? சொல்லுங்க, இருப்பான், இல்ல இருப்பாங்க வச்சுக்கோங்க. அல்லேலூயா. அதே லெவல். ஆனா சில பேர் வந்து 1 மாசம், 1 வருஷம், 2 வருஷம் கூட ஆயிருக்காது, அவங்களை கொண்டு போய் மேனேஜர் பதவியில் உட்கார வச்ச இடங்களும் இருக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போ 20 வருஷம், 12 வருஷம், 10 வருஷம் இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா சார் குட் மார்னிங் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? எங்களுக்கு பின்னால வந்தவன் இன்னைக்கு எங்களை விட மேல வந்துட்டான். முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? ஏத்துக்கிட முடியுமா? நல்ல கவனிங்க. தேவன் ஒருவனுக்கு யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறாரோ, யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறாரோ,
அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார், அவர்களுக்கு பரிவு காட்டுகிறார். கை தட்டுங்க பாப்போம். நீங்க இந்த பாடத்தை படிக்கும் போது நல்ல கவனிச்சு பாருங்க, நல்ல தெரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் புலம்பின பொழுது இந்த தலைவன் 3 பாயிண்ட் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். என்ன பாயிண்ட் தெரியுமா? நீங்கள் மத்தேயு நற்செய்தி 20ஆம் அதிகாரம் தயவு செய்து நீங்கள் 13 இருந்து 15 வரை நான் வாசிக்கிறேன். அவர்களுள் ஒருவரை பார்த்து, தோழனே, நான் உமக்கு அநியாயம். அவர் என்ன செய்யல? பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, நேத்து வந்தவாளா வீட்டை கட்டிட்டா, நான் இந்த தெருவில் 20 வருஷம் வாடகை வீட்டில் தான் இருக்கேன். சொல்லுது யாரு? நம்ம தான். சொல்லுது யாரு? நம்ம தான். நான் உனக்கு என்ன செய்யல? அநியாயம் செய்யல. பிரைஸ் தி லார்ட். ஆண்டு சொல்ல, நான் உனக்கு என்ன செய்யல? நான் உனக்கு என்ன பேசினேனோ அதை நான் உனக்கு கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். உனக்கு நான் அநியாயம்? பிரியமானவர்களே, கடவுள் ஆண்டவர் ஒருவருக்கும் அநியாயம் செய்கிறவர் இல்ல. பிரைஸ் தி லார்ட். பல நேரங்களில் நமக்குள்ளே ஒரு முறுமுறுப்பு இருக்கும். என்ன தெரியுமா? சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் முன்னேறாங்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா? நானும் கோயில் குளம் கடவுளேங்கிறேன். ஆனா நான் இப்படியே தான். சொல்லுங்க, நான் இப்படியே தான். பக்கத்துல கை கூட சொல்லுங்க, கோயிலுக்கு போய் நீ ஒன்னும் மாறலையே. கோயிலுக்கு தான் போற, ஜெபத்துக்கு தான் போற, ஆனா ஒன்னும் எங்க மாறணும்? மாற வேண்டிய இடத்துல மாறணும். அங்க மாற்றம் வராத வரை நீ எப்படிதான் இருப்ப. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, இந்த மனுஷனை மாதிரி இந்த 6 மணிக்கு டியூட்டிக்கு வந்தா பாத்தீங்களா, இவனை மாதிரி தான் நிறைய பேர் புலம்புறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு காட்டுமிராண்டி பையில அலைஞ்சவன். அல்லேலூயா. என்னைய போய் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கடவுள் ஆண்டவர் ஜோசப் சாமி வழியா ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. ஊழியத்துக்குலாம் வரல, எடுபடி பைய, சாமிக்கு பேக்க தூக்கிக்கிட்டு கூடயே போன வேலை. அப்ப திடீர்னு வழக்கமா பாட்டு பாடுற ஆள் வரல. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு நாள் என்னைய பாட்டு பாடுறதுக்கு என்ன செய்தார்? கூட கூட்டு போனானே வரலன்னு, டேய் வாயில வர்றத பாட்டா பாடுறா அப்படின்னா. நான் பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நான் பாட்டு பாடினேன், ஏதோ பாடினேன். அங்க முடிச்சுட்டு வந்த உடனே இந்த கிரேட்ல சகோதரிகள்லாம் உண்டு. தப்பா எடுத்துக்கிட்டாதீங்க. எங்கேயும் சிலர்லாம் நம்ம சிலத்துல கிரேடு, உலகத்துல கிரேடு என்னைக்கு உனக்கு வச்சிருக்கியோ அன்னைக்கு நீ இந்த உலகத்துல தரமட்டம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உடனே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஜெபக்குழு ஃபாதர்ட்ட வந்துட்டு, நாங்க 10 வருஷம் ஜெபக்குள்ள இருக்கோம், எங்களை கூப்பிட்டு போகாம இன்னைக்கு வந்த புறம்போக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்களே அப்படின்ட்டு சில பேர் ஸ்ட்ரைக்கே பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்கள் செய்தவர்கள் உண்டு. 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் நல்ல பாட்டு பாடுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், நல்ல ஊழியம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இருந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனா உங்களுக்கு நான் சிந்தித்து பார்க்கிறேன், கடவுள் மனிதன் பார்ப்பது போல பார்க்கிறவர் அல்ல. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் எப்படி இருக்கிறோம்? நான் 6 மணிக்கு வேலைக்கு வந்தேன், அதனால எனக்கு ரொம்ப நிறைய கிடைக்கும். 5 மணிக்கு வந்தான், 3 மணிக்கு வந்தான், 12 மணிக்கு வந்தான், 9 மணிக்கு வந்தான். இவங்களை அவர்கள் வேற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பாருங்க, இந்த தலைவன் என்ன சொன்னார்னா, நீங்க பாருங்க, அதுல உமக்குரியதை நான் உனக்கு கொடுத்துட்டேன், நீ என்ன செய்யாத, உன் வேலையை பார்த்துட்டு போயிரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடுத்து சொல்ல பாருங்க, நான் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க, எனக்கு. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, யாரை உயர்த்தணும், யாரை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கறத
நீங்க ஆண்டவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் நீங்க என்ன செய்ய வேண்டியதில்லை. இந்த யாக்கோபுடைய அம்மா யோவான் யாக்கோபுடைய அம்மா போய், ஆண்டவரே நீங்க ராஜ்யத்துல வரும்போது வலது பக்கத்துல ஒருத்தனும் இந்த இடது பக்கத்துல ஒருத்தனும் ஒரு சீட்டை போட்டு வச்சுட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் சரியா இருக்கும் அப்படின்னு போய் நின்ன மாதிரி நீங்க போய் அதை போய் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப அவர் சொல்றாரு, நான் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன். மூன்றாவது அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, எனக்குரியதை நான் கொடுக்க என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா, அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா? பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த வேத பகுதி எதை காண்பிக்கிறது, இந்த வேத வசனம் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, கடவுள் மனிதன் பார்ப்பது போல பார்க்கிறவர் அல்ல. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மனிதன் பார்ப்பது போல கடவுள் என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டார். இப்ப மனிதன் எப்படி பாப்பான், நீங்க 6 மணிக்கு ஒருத்தன் டியூட்டிக்கு வந்தான், நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா, இவன் பகல் முழுசு என்ன செஞ்சிருக்கான், வேலை செஞ்சிருக்கான். ஆனா தேவன் இந்த பகுதியில எதை வெளிப்படுத்துகிறார் என்றால், அந்த மனிதன், சிலர் பாருங்க, நீங்க சிலருங்கள்ல ஒரு சில இடங்கள் இருக்கிறது, வேலைக்கு ஆட்களை தேடி போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைம்ல போனீங்கன்னா பார்க்கலாம், அரச மூடு இருக்கு, அந்த பக்கம்ல போனீங்கன்னா அதுக்குன்னே ஆட்கள் என்ன செய்வாங்க, கொத்த வேலைக்கு, வீடு கிளீனிங்க்கு, வெள்ளை அடிக்கிறதுக்கு, பிளம்பிங் வேலைக்கு, ஏதாவது தம்பி வேலைக்கு வர்றீங்களா அப்படின்னா வர்றேன். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த வேலை பார்க்குற ஆட்களை பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணில இருந்து 9 மணி வரை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்ப நல்லா கவனிக்கணும், தேவன் இந்த பகுதியில என்ன காண்பிக்கிறார். இப்ப அந்த தலைவன் போறாரு, விடியற் காலையில வேலை நேரம், வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்க, அந்த டைம்ல போறாரு, ஆட்கள் கிடைச்சிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்ப 9 மணிக்கு போய் பார்த்தாரு, சிலர் கண்டார். 12 மணிக்கு போனாரு, சிலர் கண்டார். 3 மணிக்கு போனாரு, சிலர் கண்டார். 5 மணிக்கு போனாரு, சிலர் கண்டார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் யாராவது தங்களை கூப்பிட மாட்டார்களா என்று காத்திருந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வேலைக்கு கூலி கொடுப்பீங்க, தேவன் வேலைக்கு மட்டும் இல்ல காத்திருப்புக்கும் சேர்த்து கூலி கொடுப்பார். அதாங்க அவர் நல்லவர், நீங்க வேற அவர் வேற. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க வேலைக்கு தான் கூலி கொடுப்பீங்க சிஸ்டர், தேவன் என்ன பண்ணாரு, இன்னைக்கு இந்த பகல் முழுசும் உன்னை வேலைக்கு யாரும் கூப்பிடலையாப்பா, ஐயா நானும் கையில காலில் விழுந்து பார்த்தேன், ஒருத்தர் என்ன செய்யல, என் பிள்ளைக்கு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணும்யா. சில நேரங்களில் சில இடத்துக்கு போங்க, சில பேர் நிற்பாங்க, ஏதாவது ஒரு வேலை கொடுங்க சார், ஏதாவது ஒண்ணு கொடுங்க சார், நீங்க கொடுக்கறத வச்சுதான் இன்னைக்கு வீட்டு பொழப்பு நடக்கணும். அல்லேலூயா. தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவராக காண்பிக்கிறார் என்றால், எப்பா எனக்கு வேலை செய்யறதுல இல்லப்பா, நீ காத்திருக்கிறதுலயே நான் என்னுடைய இரக்கத்தை காண்பிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஒருவேளை துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களா, வேதனையோடு வந்திருக்கீங்களா, வாழ்க்கையில் அநேக காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவில்லை என்று நீங்கள் காத்திருப்பின் மத்தியிலே வந்திருக்கிறீர்களா, அந்த காத்திருப்புக்கு ஆண்டவருக்கு பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நான் தயவு செய்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். நல்ல கவனிங்க, தாவீது அழகாக எழுதுகிறார். நீங்கள் அதனாலதான் நீங்க பாருங்களேன், நீங்க வாசித்தீங்கன்னா சங்கீதம் 126 5, 6 வசனங்கள் எடுத்து வாசிங்க. சங்கீதம் திருப்பாடல் 126. கண்ணீரோடு விதைப்பவர்கள், பக்கத்துல கை கூட சொல்லுங்க, கண்ணீரோடு விதைப்பவர்கள்
அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நீங்க இன்னைக்கு எந்த கண்ணீரெல்லாம் தூக்கி சுமந்துட்டு வந்திருக்கீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அக்களிப்பை தருகிறார், மகிழ்ச்சியை தர்றாரு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அக்களிப்போடு, சரி, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு. அத அடுத்த வசனம் சொல்லுது, விதை எடுத்து சொல்லும் போது செல்லும் போது எப்படி போவாங்க? விதைக்க போறவங்க பாருங்க எப்படி போவாங்க. வயல்ல போய் விதைக்கிறதுக்கு போறாங்கல்ல, அவங்கள போய் பாருங்க. அவங்க முகத்தில் என்ன இருக்கும்? ஒரு கழுத்துல இருக்கிற வீட்டம்மாவுடைய இருக்கிற ஒரே ஒரு சின்ன செயின் இருந்திருக்கும். அதை கொண்டு போய் பேங்க்ல வச்சு உழுது அது பண்ணி இது பண்ணி விதையெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணிருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். முகத்துல என்ன இருக்கும்னா, ஆண்டவரே கடவுளே எல்லாத்தையும் வச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த சோர்ந்த ஒரு இருதயம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒரு நாள் வரும், விதைத்தது அங்கே வளர்ந்து அங்கே கதிர்களெல்லாம் அங்கே நிரம்பி இருக்கும் பொழுது அவங்க ஒரு நாள் அறுக்க போறாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவடை, சத்தமா சொல்லுங்க, அறுவடை திருவிழா எப்படி இருக்கும்? அவங்க இருதயம் சோர்ல நல்லா பொங்கி போட்டு அறுக்க வர்றவங்க எல்லாம் நல்லா என்ன செய்வாங்க? கவனிச்சு அந்த அறுவடையே ஒரு நல்லா இருக்கும். பாட்டெல்லாம் பாடி அறுத்து. ஏன்? எங்க கண்ணீருக்கு இன்னைக்கு என்ன உண்டு? எங்க கண்ணீருக்கு எங்க தேவை சந்திக்கப்படுற நாள். ஆமென். எங்க கண்ணீருக்கு பதில், எங்கள் காத்திருப்புக்கு பதில் கிடைத்து விட்டது. இன்னைக்கு வாழ்க்கையிலையும் தேவன் உங்களுடைய வேலையை வைத்தல்ல, உங்களுடைய உத்தியோகத்தை வைத்தல்ல, நீங்க எவ்வளவு நேரம் டைம் போட்டு நிற்கிறவர் அல்ல, பலன் கொடுக்கிறவர் அல்ல. அவர் இரக்கமுள்ளவராய் இருப்பதனால், அவர் இரக்கமுள்ளவராய் இருப்பதனால் உங்கள் காத்திருப்புக்கும் சேர்த்து அவர் பதில் தருகிறார். அல்லேலூயா. உங்க காத்திருப்புக்கும் சேர்த்து ஆண்டவர் என்ன தர்றாரு? அதனாலதான் தாவீது எழுதினாரு. நீங்க வாசிப்பீங்களா? 2 சாமுவேலின் புஸ்தகம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிமா. பின்னர் தாவீதே என் தலைவராகிய ஆண்டவரே, இது வரையில் என்னை நீர் நினைவு கூர்ந்ததற்கு, என்னை நடத்தியதற்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் என்று தேவ சமூகத்திலே அறைகூவல் விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற நீங்களும் நானும் வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கு இல்லாத நன்மைத்தனத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார்னா கேளுங்க. தாவீது சொன்ன மாதிரி சொல்லணும், நான் இவ்வளவு பாக்கியத்தை பெற்றிருப்பது எப்படி? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவரால் எல்லா நன்மையும் பெற்றிருக்கிறீர்கள். பெற்றிருக்கீங்களா இல்லையா? ஆசீர்வாதமா இருக்கீங்களா இல்லையா? உங்க வாழ்க்கையில எல்லா சோகத்தையும் தாண்டி வந்திருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். எப்படிங்க? எப்படி? தாவீது சொல்றாரு, இது உங்க கிருபை, உங்க இரக்கம், உங்க தயவு, உங்க அருள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. தாவீதுக்கு தெரியும், நானும் என் குடும்பமும் உம்முடைய இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். என் வீட்டாருக்கு நீர் காட்டியிருப்பது உம்முடைய தயவு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என் வீட்டாருக்கு காட்டியிருப்பது என்னது? தயவு. ஆண்டவர் சொல்லிட்டார்ல, தாவீதே உனக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் முதற்கொண்டு சொல்லிட்டார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்றாரு, உம்முடைய தயவுப்பா, உம்முடைய இரக்கம். நீ இங்க இருக்கிற சகோதரியே, உன் மேலையும் உன் பிள்ளைகள் மேலையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலையும் அவருடைய தயவை வைக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம சங்கீதம் 128ல வாசிக்கிறோம், நீ பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய்.
யோபுவுக்கு சொன்னார், யோபுவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்தானம் நிறைவேறிய பொழுது அவன் 3ஆம் 4ஆம் தலைமுறையை கண்டு களித்தான். அப்படின்னா என்ன? பிள்ளைகளின் பிள்ளைகள்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு நம்ம பிள்ளைகளாலே நமக்கு என்ன இல்லை, ஆறுதல் இல்லை. நிறைய பேர் பிள்ளைகளாலேயே நோயாளிகளா இருக்கிறாங்க. நிறைய பேர் பிள்ளைகளாலேயே என்ன செய்யறாங்க, கவலையிலேயே வாழ்க்கை சோகமயமா மாறுது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் யோபு பாருங்க 3ஆம் 4ஆம் தலைமுறையை கண்டு களித்தாராம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய தயவு உங்களை நிலைநிறுத்தும். அவருடைய இரக்கம் உங்களுக்கு, அந்த இரக்கத்தின் அவர் உங்க மேல இறக்க வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க ரொம்ப நல்லவங்க, அப்படியா? இங்க இருக்கிற நல்லவங்க எல்லாம் கை தூங்க பாப்போம். நல்லவங்களாங்க, ரொம்ப பக்திமானா, ரொம்ப ஜெபம் பண்றவங்களா? சிலர்லாம் சொல்றாங்க 24 மணி நேரம் எங்க பிரதர் ஜெபம் பண்றாரு. எங்க பிரதர் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்றாரு? நல்லா அப்படி ஜெபம் பண்றது இல்ல. பிரைஸ் தி லார்ட். 24 மணி நேரம் ஜெபம் பண்ற பிரதர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்? நான் ரொம்ப நல்லவன் இல்லைங்க, ஆனா அவர் நல்லவர். நான் யோக்கியம் கிடையாது, ஆனா அவர் நல்லவர். நான் ரொம்ப பக்திமான் கிடையாது, அவர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய நன்மைத்தனங்களை வைத்து அவர் நமக்கு நம்முடைய நன்மைத்தனங்களை வைத்து அவர் நமக்கு சுகம் தருகிறவர் அல்ல. நம்முடைய நன்மைத்தனங்களை வைத்து அவர் நம்மை உயர்த்துகிறவர் அல்ல. அவருடைய இரக்கத்தை வைத்தே நம்மை அவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்க, அவனுக்கு இரக்கம் தேவையா? சொல்லுங்க. ஒருத்தர் நல்லா இருக்கிறான், அவனுக்கு இரக்கம் தேவையா? அவனுக்கு அவன் மேல இரக்கம் காண்பீங்களா சார்? காண்பீங்களா? உங்க வீட்டுல ஒரு பையன் காய்ச்சல்ல படுத்திருக்கிறான், ஒரு பையன் ஜம்முன்னு விளையாண்டுட்டு இருக்கேன். அக்கா, நீ யார கவனிப்ப? உனக்கு இறக்கம் யாருக்கு தேவை? காய்ச்சல்ல கிடக்கான்ல, சுருண்டு கிடக்கான் பாரு. இவன் கேட்கான், ஏமா நானும் உன் பிள்ளை தானம்மா. மகனே, நீ நல்லா இருக்கப்பா. இப்ப இறக்க யாருக்கு தேவை? இந்த கடற்கரை மத்தியா, இவனுக்கு தான் தேவை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ரொம்ப என்னை எப்பொழுதுமே பாதிக்கக்கூடிய ஒரு சின்ன சம்பவம். என்னுடைய தங்கை, 3ஆவது தங்கை, எனக்கு 3ஆவது தங்கை சமீபத்தில் ஆண்டவர்கிட்ட போயிட்டா. 43 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கா. பிரைஸ் தி லார்ட். 43 ஆண்டுகள்ல நான் யாருன்னு தெரியாது, எங்க அம்மா யாருன்னு தெரியாது, எங்க அப்பா யாருன்னு தெரியாது. ஏன்னா மூல வளர்ச்சியே கிடையாது. ஆனா சமீபத்தில் நான் அவள் இறப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்னாக வீட்டுக்கு போகும்போது கூட எங்க அம்மா அவளை பார்த்து சொல்றாங்க, டேய் தங்கச்சி சுகமாகணும்னு ஜெபம் பண்ணு. தங்கச்சி, நான் மனசுல நினைக்கிறேன், இவா சுகமாகி என்னம்மா போகுது? பிரைஸ் தி லார்ட். என் மனசுல கேள்வி, என் மனசுல என்ன கேள்வி? இவா 43 வருஷம் படுத்த படுக்க எல்லாமே அம்மா தான் செய்யணும் நான் நினைக்கிறேன். ஆனா அவளுக்கு எங்களுக்கு கவனிப்புலாம் கிடையாது. அல்லேலூயா. ஆனா அவளுக்கு எல்லாம் அம்மா தான் கவனிக்கிறான். 74 வயசாயிட்டு அம்மாக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. 74 வயதான பின்பும் அம்மா யாரை கவனிக்கிறா? அவளை தாங்க கவனிக்கிறா. அன்பு அவளுக்கு தான், பாசம் அவளுக்கு தான், நேசம் அவளுக்கு தான், எல்லாத்தையும் வெளிப்படுத்தின. ஏன்னா அந்த இரக்கம் அவளுக்கு தான் தேவை. இன்னைக்கு எத்தனையோ நீதிமான்களும் நல்லவர்கள் இருக்கும் பொழுதும் உங்க மேல என் மேலையும் தேவன் கிருபை பாராட்டுகிறார். ஆமென். அந்த கிருபை தான் உங்களை தாங்குது, அந்த கிருபை தான் உங்களை நிலைநாட்டுது, அந்த கிருபை தான் உங்களை ஆசீர்வதிக்கிறது, அந்த கிருபை தான் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இருக்க செய்கிறது. அல்லேலூயா. நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல 2 கைகளை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை உயர்த்தட்டும். உங்க கிருபை எங்களை நடத்துகிறது, உம்முடைய கிருபை எங்களை ஆசீர்வதிக்கிறது, உம்முடைய கிருபை எங்களை நன்மைகளை காண செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
ஆனா இந்த கிருபைய, இந்த இரக்கத்தை, இந்த தயவை புரிந்து கொண்ட அநேகர் பொறாமைப்படுவார்கள். ஆமென், அல்லேலூயா. இந்த கிருபையை புரியாதனாலதான் என்ன வருது? இந்த கிருபையை புரியாத என்ன வருது? பொறாமை. ஆண்டவர் தாவீதை உயர்த்தின பொழுது சவுலுக்கு என்ன வந்தது? பொறாமை வந்தது. பிரைஸ் தி லார்ட். சவுலுக்கு என்ன வந்துச்சுங்க? பொறாமை வந்துச்சு. யோசேப்புடைய உயர்வை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தின பொழுது யோசேப்புடைய சகோதரர்களுக்கு என்ன வந்துச்சு? பொறாமை வந்துச்சு. அல்லேலூயா. மொர்தெக்காயை தேவன் உயர்த்த தொடங்கிய பொழுது ஆமானுக்கு என்ன வந்துச்சு? பொறாமை வந்துச்சு. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது, கொடுப்பது, கொடுக்க போறது எல்லாமே அவருடைய இரக்கம். உங்க மேல அவருக்கு இரக்கம், அவருக்கு பரிவு. அதனால நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்க வாங்கி இருக்கிறதெல்லாம், பெற்றிருப்பதெல்லாம் தேவனுடைய இரக்கம். ஆமென், அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பெற்றிருப்பது யாரால? வாங்கி இருக்கிறது யாரால? உங்க திறமையா? உங்க பலமா? அவர் நீங்களும் நானும் 5 மணிக்கு வந்தவன மாதிரி தான். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்களும் நானும் எல்லாத்தையும் இல்லாததெல்லாம் நமக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ கோடீஸ்வரனுக்கு உட்காரவும் இல்லை, எந்திக்கவும் இல்லை. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனா எல்லா கோடீஸ்வரனோட நீங்க நல்லா இருக்கீங்க. ஆமென். கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. நல்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கிருபையால், தேவனுடைய இரக்கத்தினால் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறீர்கள். உங்க கூட இருந்த அநேகருக்கு கிடைக்காதது, நடக்காதது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, உங்களுக்கு நடந்திருக்கிறது. ஏன்னா அது உங்க மேல இல்லை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து புகழ்ந்து சொல்லுங்க, நீ நல்லவர், உம்முடைய இரக்கம் பெரியது. ஆமென். இரண்டாவது இந்த காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப அவர் இன்னைக்கு உங்களை, நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அவர் கொடுத்தார். எப்பா நீ வச்சுக்கப்பா, நீங்க கொடுத்து, அவர் கொடுத்ததுனால தான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமென். நீங்க வச்சிருக்கிற எல்லாம் அவர் கொடுத்தது. பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த கொடுத்த தேவன் என்ன செய்கிறார்னா, நீங்கள் மீண்டும் வாசியுங்கள். ரோமர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் எழுதிக் கொள்ளுங்கள். ரோமர் 9:16 வாசிக்கலாமா? ஆகவே மனிதன் விரும்புவதனாலேயோ உழைப்பதனாலேயோ எதுவும் ஆகவில்லை, கடவுளின் அவர் இரக்கம் காட்டுவதாலேயே. நல்ல கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். 6 மணிக்கு வந்த, 9 மணிக்கு வந்த, 12 மணிக்கு வந்த, 3 மணிக்கு வந்தா, 5 மணிக்கு வந்தான். அந்த இறக்கம் என்ன பாச்சு தெரியுமா? 5 மணிக்கு இவன் 100 ரூபாயோட வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும்? உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருந்து சொல்லி வேலைக்கு போயிட்டு டிபன் பாக்ஸ்ல நல்ல சாப்பாடுனா அக்கா கட்டி கொடுத்துருக்கீங்க. வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 7 மணிக்கு வர்றாரு, வீட்டுக்கு வர்றாரு. வீட்டம்மா எப்படி பாக்கீங்க? இந்த மனுஷன் வர்றாரு, ஏதாவது கொண்டு வருவாரு. அந்த மனுஷன் கடையை பார்த்துட்டு இன்னைக்கு இதை வச்சு கடையில் ஒரு 100 ரூபா கொடுத்தாக்கா என்ன பண்ணுவீங்க? 100 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? வாயிலிருந்து என்ன வரும்னு தெரியும், உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா அதே மனுஷன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, வீட்டுக்காரர் ஒரு 1000 ரூபாய் கொண்டு வருவாரு, மளிகை கடைக்கு கொடுத்துடலாம்,
நாளைக்கு ஏதோ சின்ன தேவையை சந்திச்சிடலாம். அதே மனுஷன் கையில் இருந்து பையில கையெழுத்து. எனக்கு நடந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. ஒரு சகோதரி சொன்ன சாட்சியம். சாட்சியம்னா அனுபவம். அவங்க சொன்னாங்க, அவங்க பிரசவத்துக்காக அவர்கள் காத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பிரசவத்துக்காக காத்திருந்த சகோதரி ஒரு ஹோட்டலில் என்ன செய்கிறாங்க, சர்வராக வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ சர்வராக வேலை செய்யும் பொழுது அவருடைய கணவர் அவர் கஷ்டப்படுறாரு, உழைக்கிறார். ஆனால் பிரசவ காலத்துக்கு அவங்களுக்கு தேவையான பணம் சேரலை. அப்போ அந்த கணவர் அவரும் வேலைக்கு போறார். பிரசவ டேட் நெருங்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த பரிமாறி, சர்வர்னா என்ன, பரிமாறதான் வேலை. நம்ம பரிமாறி விட்டு இவர் அந்த வந்த நபர்களை கவனிக்கிறாங்க. அந்த சீட்டில் வந்து உட்கார்ந்த ஒரு 4 பேர் அந்த அம்மா கவனிக்கிறாங்க. அல்லேலூயா. கவனிச்சாங்க, சாப்பாடு பரிமாறினாங்க. பரிமாறிட்டு அவங்க பில்லை கொண்டு போய் வச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். பில்லை வச்சுட்டு எல்லாருமே ஒரு வச்சுப்பாங்க. பெரிய ஹோட்டல் போனீங்கன்னா பில்லு வச்சாச்சு. பில்லை வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ சாப்பாடு சாப்பிட்டவங்க சாப்பிட்டுட்டு அவங்க அமௌண்ட்டையும் உள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அந்த டேபிளில் போய் அந்த இதை எடுக்கிறாங்களாம். எடுத்தா பில் அமௌண்ட் சாப்பிட்ட அமௌண்ட் சும்மா சொல்லுமா ஒரு 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் போக அதுல ஒரு கத்தையாக பணம் இருந்தது. இவங்க பார்த்த உடனே கை கால் ஓடலை, மறந்து போய் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படின்னு கார் பின்னால் ஓடினாங்களாம். அப்போ கார் புறப்பட்டு போகுது. திரும்பவும் அதை போய் பார்க்குறாங்களாம். அதில் எழுதிச்சான், இது உங்களுடைய வேலைக்கான நாங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு 500 ரூபாய். ஆனால் நீங்கள் இந்த காலத்திலே எவ்வளவு தேவையின் மத்தியில் இருப்பீர்கள் என்பதை உணர்ந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிற சின்ன அன்பளிப்பு. அந்த அம்மா சொல்றாங்க, அந்த எழுதுற அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு இருந்தது என் பிரசவத்துக்கு மட்டுமல்ல, நான் பிரசவத்திலே என் பிள்ளையை பெற்று நான் ஒரு 3 மாத காலம் ஓய்வில் இருந்தால் எனக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு தொகையை அவர்கள் அதிலே வைத்து விட்டு போயிருந்தார். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, வேலைக்கு 10 ரூபா டிப்ஸ் கொடுப்பீங்க, அப்படிதானே சார்? ஆனா தேவன் டிப்ஸ் கொடுக்கிறவர் இல்லை, உன் தேவையை சந்திக்கிறவர். என் தேவையை அவர் சந்திக்கிறாருங்க. எனக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிறார். என் மேல அவருக்கு ஒரு இரக்கம் இருக்கிறது. உன் மேல அவருக்கு இரக்கம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப 2வது பகுதி என்ன? சுருக்கமாய் முடிக்கிறேன். 2வது பகுதி என்ன? முதல்ல அந்த இரக்கம் என் மீது இறங்குது. இந்த இரக்கம் என்ன செய்யுது தெரியுமா? நீ 6 மணிக்கு டியூட்டிக்கு ஒருத்தன் வந்திருப்பான். 6 மணிக்கு டியூட்டிக்கு வந்தவனுக்கு ஒரு தாளம் தான் கிடைச்சது, ஒரு தெனாரியம். 12 மணி, 3 மணி, 5 மணிக்கு வந்தவனுக்கு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். எந்த அடிப்படை? வாஞ்சை. சொல்லுங்க என்னது? இவன் 3 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கலாமா? சொல்லுங்க, 3 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்கலாமா இல்லையா? போயிருக்கலாமா? வச்சுக்கோங்களேன், ஒரு 9 மணி ஆயிட்டு வேலைக்கு போனேன், வீட்டுக்கு வந்து, என்னங்க வீட்டுக்கு வந்துட்டீங்க? என்ன வீட்டுக்கு கவனிக்கிறீங்களா? என்ன வீட்டுக்கு? ஏன்னா ஒரு பையன் வேலைக்கு அப்படின்னு நிறைய சோம்பேறி வீட்டில் என்ன செய்யுது? இன்னைக்கு டாக்டரேட் படிச்சுட்டு கூட வீட்டில் நிறைய சோம்பேறிகள். என்னப்பா படிச்சிருக்க? MCA படிச்சிருக்கேன், அனுப்பியிருக்கிறேன் பயோடாட்டா, ஒருத்தன் என்ன கூப்பிடல அப்படின்ட்டு வீட்டில் உட்காந்து ஆக்கி போடுறதெல்லாம் தின்னு கடைசியில் 300 கிலோ வெயிட் ஆயிடுறேன். அல்லேலூயா. ஆனா இவன் என்ன பண்ணா? ஆண்டவர் காமிக்கிறது நபர்கள்லாம் யாருன்னா, யாராவது வருவாங்க கண்டிப்பா, என்ன நான் இங்க கண்டிப்பா யாருக்காவது தேவைப்படுவேன்.
அப்படின்னு அவர்கள் தங்களுக்குள் ஒரு வாஞ்சையை உருவாக்கினவங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பில் கேட்ஸ் உயர்ந்துட்டாரு, ஸ்டீவ் ஜாப்ஸ் உயர்ந்தாரு, அவரு பெரிய ஆளு, இவங்கெல்லாம் சும்மா இருக்கலங்க. எதையாவது தங்கள் வாழ்க்கையில் செய்கிற பிரயாசை அவர்களுக்குள் இருந்தது. கை தட்டுங்க பாப்போம். அப்ப இரண்டாவது, தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார்னா வாஞ்சையுள்ளவர்களுக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, யாருக்கு? நீங்க தயவு செய்து பவுலுடைய அனுபவத்தை எழுதிக் கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 12:1. எனவே திரண்டு வரும் மேகம் போல இத்தனை சாட்சிகள் எந்த சூழ்நிலையையும் எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தை உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு, பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, என்ன செய்யணுமா? மன உறுதியோட தொடர்ந்து ஓடணும். யார ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? யாருக்கு கொடுப்பாரு? சொல்லுங்க. எனக்கு நீங்க ஒருத்தருக்கு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ ஒரு பைக்கை கொடுத்து விட்டீங்க. ஒருத்தர் கேட்டார், இப்போ நான் வந்து கேட்குறேன், சிஸ்டர் உங்க பைக் எனக்கு தாங்க, நான் இந்த கடை வர போயிட்டு வரேன். பைக்கில் போயிட்டு திரும்ப வரும்பொழுது பைக்கில் அங்கங்க காணாம போயிட்டு வச்சுக்கோங்க. எல்லாம் சிலர்கிட்ட கொடுத்தோம்னா கதை முடிஞ்சுது. சிலர்கிட்ட 2 நாள் வீட்டை பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போங்க. 2 நாள் கழிச்சு நீங்க வீட்டுக்குள்ள பார்த்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க விட்டுட்டு போன மாதிரி வீடு இருக்குமா? சில வீட்டு சிலர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கதை முடிஞ்சிடும். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கொடுத்தவர் கணக்கு கேட்பார். கணக்கு கேட்கும்போது அதற்கு நீங்க பதில் சொல்லணுமா? அல்லேலூயா. யாருக்கு கொடுப்பாரு? யாருக்கு கொடுப்பாரு? இயேசு சாமி. நீங்க மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம், நேரமாயிட்டு அதனால முடிக்கிறேன். 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆண்டவர் ஒரு சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார். என்ன இருக்கு? ஒரு எஜமானர் இருந்தால், அவன் தொலைதூர நாட்டுக்கு போக வேண்டியிருந்தது. தன் வேலைக்காரர்களை கூப்பிட்டாரு, ஒருவனை கூப்பிட்டாரு, அவரவர் திறமைக்கு தகுந்த தாளந்துகளை கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி. இந்த டம்ளர்ல எவ்வளவு தண்ணி ஊற்ற முடியும்? பாப்பா சொல்லுமா, 1 லிட்டர் ஊற்றலாமா? உனக்கு பெருந்தன்மை இருக்குல்ல, 1 லிட்டர் ஊத்து. எனக்கு போய் இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, அவளுக்கு மட்டும் அவ்வளவு கொடுத்துருக்கீங்க. எனக்கு இவ்வளோ, அவளுக்கு அவ்வளோ. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. சிலருக்கு ஒரு பொழப்பு இருக்கு, தப்பா எடுத்துக்கிட்டாதீங்கன்னு. சாப்பிட போறோம், சாப்பிடுறது 2 இட்லி தான் உன் வயிறு தாங்கும். ஆனா எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சிருவா. எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்ய போற? கொஞ்ச நேரத்தில் குப்பை தட்டில் போடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஏன் எல்லாம் எனக்கு வேணும்? சிலருடைய வாழ்க்கை நிலைமை இப்படிதான் இருக்கு. கடவுள் எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்லை, அவரவர் திறமைக்கு தான் கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொன்றையும் தேவன் கொடுக்கிறது என்பது என்னன்னா, அவர் கொடுப்பது அவரவருடைய திறமைக்கு தகுந்தபடி. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. அவரவருடைய திறமைக்கு தகுந்தபடி. ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு
ஒரு தாளந்து. 5 தாளந்து கொடுத்தாரு. 5 தாளந்து கொடுத்துட்டு 2 தாளந்து கொடுத்துட்டு 1 தாளந்து கொடுத்துட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. திரும்பி வந்தாரு. வந்து பார்த்தா 5 தாளந்து கொடுத்த என்ன பண்ணிருந்தான், அதை 10 ஆக்கி வச்சிருந்தான். அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, நம்ம கொடுத்தது 5, திரும்ப அவன் உருவாக்கி இருப்பது 10. சந்தோஷமா இருக்குமா இருக்காதா? இப்ப வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க தான் அந்த கொடுத்துட்டு போன ஆளு, நீங்க கொடுத்த 5 அவர் 10 ஆக்கி வச்சிருக்காரு. நீங்க ஒரு இடத்த கொடுத்துட்டு போறீங்க. நீங்க கொடுத்து போனீங்க ஒரு சின்ன இல்லை, சில நாங்கள் வெளியூர் போறோம், இந்த வீட்டு சும்மா தான் இருக்கு, அதுக்கு பதிலாக பாப்பா நீங்க இந்த வீட்டில் நினைச்சீங்க ஒரு வாடகைலாம் தர வேண்டாம், இருந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு போயிட்டீங்க. வந்து பாக்குறீங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு கலர் அடிச்சு லைட் போட்டு சூப்பரா இருக்கு, சுத்தி வர அப்படி பூங்காவா உருவாக்கி வச்சிருக்கு. அக்கா உனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நான் கூட இப்படி செய்யலப்பா. என்னப்பா நீ எவ்வளவு கேட்குறிய, நான் வேணா தந்துருந்தேன்ப்பா, சூப்பரா வச்சிருக்கியப்பா. எப்படி இருக்கும்? சொத்தி கொய்யா மாதுளை எல்லாம் பழுத்து அப்படியே தொங்குது. எப்படி இருக்கும்? உண்மையிலே பாக்கியவான் ஐயா. அல்லேலூயா. திரும்ப சந்தோஷமா போவியா, துக்கத்தோட போவியா? இன்னும் 10 வருஷம் நான் வெளியூர் போனேன் எனக்கு கவலையே இல்லையே, என் வீட்டை பார்த்துக்கிடுவாயா. சும்மாலாம் தேவன் யாரும் சில பாருங்க, சிலர் ஏழையா தப்பா எடுத்துக்கிறாங்க, சிலர் ஏழையாகவே கடைசி வரை வாழ்க்கையை முடிக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு கொடுக்கறதுலயும் பிரயோஜனம் இல்லை. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, பீரோ நிறைய சேலை இருக்கா? சேலை இருக்காமா? எத்தனை சேலை இருக்கு உனக்கே தெரியாது. எடுத்து எடுத்து வச்சே தவிர விரிச்சு கூட பார்க்கல. வச்சிருக்கல. ஆனா உடுத்துறது எத்தனை? அந்த ABCD E ஒரு 4 தான். எதுக்கு? பின்னால தேவைப்படும். இது எங்க அம்மாவின் சேர்த்தான் சொல்றேன். கல்லறைக்கு போகும்போது உடுத்தாத சேலையெல்லாம் பாரு நிறைய இருக்கு. சிலர் செத்த பிறகு பீரோ திறந்தோம்னா உடுத்தா அப்படியே பத்திரமா அந்த பில்லு கூட. எதுக்கு உனக்கு? பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, தேவன் கொடுக்கிறத அடைச்சு வைக்கிறதுக்கு இல்ல, அது பெருக செய்யணும். என்ன செய்யணும்? நீ நல்ல வீட்டுக்காரருக்கு வாங்கி கொடுத்ததெல்லாம் உடுத்துனா வீட்டுக்காரருக்கு எப்படி இருக்கும்? நிறைய வீட்டுக்காரருக்கு தெரியும், பொண்ணுக்கு ஆகாது. அதே 4 ABCD. கோயிலுக்கு போனாலும் சிலர் வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, செப்ப கூட்டத்துக்கு வந்தா ஒன்று. நானும் வாரம் பார்க்க, என்னம்மா வேற இல்லை போல அப்புறாணி. என்ன எதுக்கு? தேவன் கொடுக்கிறத நீ என்ன செய்யணும்? ப்ரமோட் பண்ண, நீ எடுத்து பயன்படுத்தணும். ஆண்டவர் யாரை உயர்த்துவார், யாருக்கு அவர் கொடுக்கிறார் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து இருக்கிறதும் எடுக்கப்படும். இருக்கிறது எடுக்கப்படும். நீங்களாம் நல்லா கவனிக்கணும். சும்மா சுருக்கமா புரியறதுக்காக சொன்ன ஒரு சேலை சம்பவத்தை. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறத நீங்கள் பெருக்கணும், ஜெபிக்கணும், நல்ல பாடணும், நல்ல தேவ வசனத்தை தியானிக்கணும், ஆண்டவருக்காக பயன்படணும். கடவுள் கொடுக்கிற செல்வத்தை நீங்க என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பாருங்க, 5 தாலந்து பெற்றவன் 10 ஆக்கின உடனே 2 தாலந்து 4 ஆயிட்டு. ஆனா ஒரே ஒரு தாலந்து வச்சவன் என்ன பண்ணான்? நம்மள மாதிரி தான், பீரோல்லே வச்சான், பூட்டி வச்சுட்டான். திரும்ப வந்து 10 வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா மடிப்பெல்லாம் என்ன செய்யும்? சூப்பரா இருக்கு. ஆனா பிரிச்சா ஈஞ்சி போய் யாருக்கும் என்ன செய்யாது?
பயன்படாது. சில அம்மா இருப்பா, பெத்த பிள்ளை கூட கொடுக்க மாட்டா, பின்னால எனக்கு தேவைப்படும்ல. எப்போ தேவைப்படும் முடிஞ்சு போன அப்புறம் உன் பெட்டியோடு வச்சு அனுப்ப வேண்டியதான். அதையும் அல்லேலூயா. பக்கத்தில் கை சொல்லுங்க, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும். ஆமென். அப்ப ஆண்டவர் யாருக்கு கொடுப்பாரு? வாஞ்சை உள்ளவனுக்கு கொடுப்பார். முதல்ல அவர் கொடுக்கிறார், இரக்கத்தோடு கொடுக்கிறார். இரக்கத்தோடு சொல்லுங்க, இரக்கத்தோடு இரக்கத்தோடு கொடுக்கிறார். ஆனா இரக்கத்தோடு கொடுத்துட்டு அவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? இவன் வாஞ்சை உள்ளவனா? பிரைஸ் தி லார்ட். இவன் வாஞ்சை உள்ளவனா பார்க்கிறாரு. அந்த வாஞ்சை யாருக்குள்ள இருக்கோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது பெருகுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ கொடுத்த நீங்க அதை திரும்ப என்ன செய்யணும்? கொடுத்தத பெற்றுக்கொண்டத திரும்ப நீங்க கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சிறுவன் கையில 5 அப்பம் இருந்துச்சு, 2. ஆனா அது இயேசு கையில வந்த பொழுது எத்தனை ஆயிட்டு? 12. அது பல பேருக்கு நன்மையா மாறுச்சு. என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். உங்க கடன் அடையும், உங்க கஷ்டம் தீரும், உங்க வாழ்க்கை உயரும். ஆனா அதை வச்சு என்ன பண்ணணும்? நிறைய நன்மைகளை உருவாக்கணும். நற்கிரியைகள் உங்களுக்குள் உருவாக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு அது நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? பெற்றுக்கொண்டது கொடுப்பதற்கு, பெற்றுக்கொள்வது சொல்லுங்க, பெற்றுக்கொள்வது. நான் பெற்றுக்கொள்வது சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்வது கொடுப்பதற்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு சொன்னார், நான் இந்த சம்பவத்தோடு முடிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏழ்மையில் வாழ்ந்தேன், ஏழ்மையில் வளர்ந்தேன். ஆனா ஏழ்மையில வாழ்ந்து ஏழ்மையில வளர்ந்த எனக்கு தரித்திரம், பசி எல்லாமே நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய வாழ்க்கையில கடவுள் என்னை உயர்த்தக்கூடிய காலம் வந்தது. ஆண்டவர் என்னை உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்னை உயர்த்தின அந்த உயர்வு வரும் பொழுது நான் என்னுடைய சின்ன அந்த ஒரு தொடக்க காலத்திலே எனக்கு ஒரு 50 ரூபாய் கிடைத்தால் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன். அந்த சாப்பாடு சாப்பிட போறேன்னா கூட நான் என் கூட இன்னொருவரை சேர்த்து கொண்டு சாப்பிடுற பழக்கத்தை ஆரம்பிச்சேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனுடைய விளைவு என்ன? தேவன் என்னை உயர்த்த ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அந்த உயர்வு என்னன்னா, சில 100 பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறேன். ஏழைகள் எளியவர்களை அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்கிறேன். திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னாலான உதவியை செய்து திருமண காரியத்தை நிறைவேற்ற உதவுகிறேன். மருத்துவ உதவியில தேவைப்படுறவங்களுக்கு என் மூலமாக உதவிகளை நான் கொடுத்து அனுப்புகிறேன். அவர் சொன்னாரு, என்னைக்கு நான் கொடுக்க ஆரம்பித்தேனோ அப்ப தேவனிடத்திலிருந்து நிறைய நன்மைகளை பெற ஆரம்பித்து விட்டேன். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு, ஒரு மாதத்திற்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு மாதத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் உதவி செய்றேன். பெருமைக்கு சொல்லல. அவர் சொல்றாரு, இது எப்போம்னா தேவன் தர்றத அவர் எதுக்கு தர்றாரு? சேர்த்துக்கோ சேர்த்துக்கோ வச்சுக்கோ இல்லைங்க. அவர் தர்றதெல்லாம் அவர் கொடுக்க, அவர் விரும்புகிறபடி நாம் எளியவனுக்கும் ஏழைக்கும் விதைக்கும் பொழுது அங்கே அநேக நன்மைகள் உருவாகுகிறது, அங்கே ஆசீர்வாதம் பெருகுகிறது. பிரைஸ் தி லார்ட். கொடுங்க கொடுங்கன்னா எனக்கு கொடுங்க இல்லை, காணிக்கப்பட்டியில் கொடுக்க சொல்லல, ஏழைகளுக்கு கொடுங்க, சொந்த மாமியாருக்கு கொடுங்க,
மாமனாருக்கு கொடுங்க. உங்கள் மாமனாரை பார்த்து சாப்பிடுங்க. இங்கே இருக்கிற தப்பா எடுத்துவாங்கன்னா மாமா மாமியை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னக்கூட்டி உங்கள் மாமா மாமி சாப்பிடட்டும். அப்போ உங்களுக்கு அல்சர்லாம் வராது. என்ன ஒரு மாதிரி பார்க்குற போகும்போது அடிச்சிட போல இருக்க. தப்பா எடுத்துக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு உங்கள் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்கு தின்னு சாப்பிடுவாங்க நினைச்சிங்களா? ஹலோ, சாப்பிடுவாங்களா? அவங்க இருதயமெல்லாம் வலிச்சு அந்த சோத்தில் கையை வச்சான்னு வச்சுக்கோய, உன் வயிறு எரிஞ்சே சாவ. அவன் வயிறு எரியுதில்ல. அப்பா அம்மாவெல்லாம் அள வச்சிடாத. அப்பா அம்மா வயிற்றெல்லாம் காய போட்டுறாத. மாமா மாமி வயிற்றெல்லாம் காய போட்டுறாதப்பா. அவன் நல்லவன் கெட்டவன் என்னை கொடுமைப்படுத்தினான், நான் அந்த மேட்ரிக்கே வரல. முதல்ல அவங்களுக்கு கொடு, நல்ல சாப்பாடு கொடு, நல்ல ட்ரெஸ் கொடு கொடு கொடு. உன் மாமா யாராவது இங்கே இருக்கிற அம்மா உன் மகளுக்கெல்லாம் சொல்லி கொடு. முதல்ல என்ன கவனிக்க இல்லையோ உன் மாமா மாமியை நல்ல கவனி. ஏன் தெரியுமா? நீ அவங்களுக்கு எப்போ நன்மையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவுமே தேவன் உனக்கான வானத்தின் கதவுகளை திறக்க ஆரம்பிச்சிருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுள் எனக்கு அவர் எனக்கு கொடுப்பது நான் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதுடைய இரக்கம், என்னுடைய வாஞ்சை அவர் கொடுக்கிறார். ஆனால் கொடுத்த எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டதுடைய நோக்கம் பிறருடைய வாழ்வுக்காக. அல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவர் எதுக்குங்க உயர்த்தினாரு? யோசேப்பு அழகா சொன்னாரு, நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, ஆண்டவர் இந்த தீமையை நன்மையா மாற்றினார். எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் பஞ்சம் வரும்னு அவருக்கு தெரியும். அன்னைக்கு நீயும் நானும் சோத்துக்கு அலைஞ்சிடக்கூடாதுன்னு அவர் என்ன உங்களுக்கு முன்னக்கூட்டி கொண்டு வந்து செட்டில் ஆக்கிட்டாரு. அதன் மூலம் உனக்கும் எனக்கும் நன்மை நடந்தது. கைதட்டு. முழங்கால் படிக்கணும், கண்களை மூடணும். தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதெல்லாம், அவர் எனக்கு கொடுப்பதெல்லாம் அவருடைய கிருபை. அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்கிற நான் இன்னும் வாஞ்சிக்கும் பொழுது என்னிலிருந்து நன்மைகள் புறப்படுகிறது. ஆண்டவர் என்னை என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ரெண்டு கைகளை உயர்த்துவோம், நம் உள்ளத்தை திறப்போம், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். நீங்கள் எங்கெல்லாம் சோர்ந்து போய் வந்தீங்களோ, எங்கெல்லாம் தளர்ந்து போய் வந்தீங்களோ, அங்கெல்லாம் ஆண்டவருடைய அற்புதத்தின் கரம் வெளிப்படுகிறது. புரிஞ்சுதா? இன்னைக்கு உள்ள செய்தி புரிஞ்சுதா இல்லையா? என்ன புரிஞ்சது? பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது சிறந்தது. அப்ப பெற்றுக்கொள்வது எப்படி? நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பவர் யாரு? ஆண்டவர். ஆண்டவர் கொடுத்தா அது சிறப்பாக இருக்கும், அது நன்மையாக வளரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறாரோ அவர்களுக்கு. அப்ப நீங்க பெற்றுக்கொண்டதெல்லாம் எப்படிதான்? உங்க பலனோ, உங்க உழைப்போ, உங்களுடைய திறமையோ, தெய்வம் கொடுத்த கிருபை. கை தட்டுங்க. அதை அந்த கிருபை வெளிப்படுகிறது. அவர் கொடுக்கிறார். ஆனா கொடுத்தது பெருகணும்னா என்ன செய்யணும்? வாஞ்சிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாஞ்சை உள்ளவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்ததை 10 கொடுத்தவனுக்கு இல்லாதவனை இருக்க செய்கிற கடவுள் அவனுக்கு மீண்டும் என்ன செய்தாரு? வாப்பா, நீ என்னுடைய மகிழ்ச்சியில கலந்து கொள் என்று சொல்லி இல்லாத நிலைமையில இருந்த மதிய ஒன்னே ஒண்ணு அவன்கிட்ட இருக்கிறத பிடி இவங்க கையில கொடுத்துட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன் அப்படி கொடுத்தார் அப்படின்னா அது இன்னொருவருக்கு பயன்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எனக்கு ஒரு வாட்ச் தந்தீங்க, அந்த வாட்சை நான் பயன்படுத்தாம வீட்டில் வச்சிருக்கேன். நீங்க வீட்டில் வந்து பாக்குறீங்க, வாட்ச் குப்பை மாதிரி கிடக்கு. நீங்க என்ன செய்வீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்க? மெல்ல கூப்பிடுவீங்க, பிரதர் நான் கொடுத்தேன் தானே, அந்த வாட்ச் தானே? ஆமா.
கொஞ்சம் நீங்க பயன்படுத்துறீங்களா? இல்ல. அப்ப நான் கொஞ்சம் தந்துருங்க, நான் கேட்டேன் வாங்கிருங்க அப்படிலாம். கீபோர்ட்லாம் ஊழியத்துக்கு கொடுத்துருக்கேன். சிலர் அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குப்பை மாதிரி நான் வருத்தமே பட மாட்டேன். மெல்ல பிரதர் அது பயன்படல இல்ல தாங்க இல்லாத இன்னொருத்தனுக்கு என்ன செய்யறேன் கொடுத்துருவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப உங்களை செல்வந்தர்களா மாற்றுவாரா? ஆரோக்கியமா வைப்பாரா? ஆசீர்வாதமா வைப்பாரா? எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணிடணும்? அதை பிறருக்கு பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் நன்மைகளின் ஊற்றுக்கண்களாக மாறுவீர்கள். ஆமென். நல்லா இருப்பீங்க. மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன்.